அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலடியார் வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளும் நாலடியாரும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. நாலடியார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிறாங்க. இரண்டும்ங்கிறது வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, நாலடியார் திருக்குறளுடைய சொல்லுது. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா நாலடியார், நாலு அப்படின்னா நாலடியார், இரண்டுங்கிறது திருக்குறள். இந்த இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்குருதி அப்படிங்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலடியார் நூல் வந்து யார் எழுதப்பட்டது, தொகுக்கப்பட்டது அப்படின்னா பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா பதுமனார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எழுதியிருந்த நூலை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா தொகுத்து இதை வந்து வெளியிட்டிருக்கார் பதுமனார். இந்த நாலடியார் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கொல்லாமை, அப்புறம் கல்லுண்ணாமை, மறுபிறப்பு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியது. மெயினாக இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண நூல். நாலடியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண நூல். அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு பின்னாடி வந்த நூல்கள் எல்லாம், பிற்கால அறநூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். பிற்கால அறநூல்கள், பிற்கால அறநூல்கள்ல ஃபர்ஸ்ட் நன்னூல். நன்னூல் இது நன்னூல் எழுதினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர். நன்னூல் வந்து எழுதினது வந்து யாருன்னா பவனந்தி முனிவர். நன்னூல் எழுதினது வந்து பவனந்தி முனிவர். இந்த நூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் அப்படிங்கிற 2 அதிகாரங்கள் இருக்கு. இதுல எழுத்து சொல் அப்படிங்கிற 2 அதிகாரங்கள் இருக்கு. இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்ல ஆசிரியர் யார், நல்ல மாணவர் யார், நல்ல ஆசிரியர் இல்லாதவர் யார், நல்ல மாணவன் மாணாக்கர்னு சொல்லாதவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கூடியது தான் இது. அதுக்கப்புறம் ஆசிரியர் மாணவருக்கு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் நன்னூலில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த காப்பியத்தில் வந்து முதன்மையான நூல் என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்கிறோம். காப்பியத்திலேயே வந்து முதன்மையானது, காப்பியத்தில் வந்து முதன்மையான வந்து சிலப்பதிகாரம் நம்ம சொல்லிக்கிறோம். இந்த சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவலன், கண்ணகி, மாதவி இந்த 3 பேரும் கொண்டது தான். இந்த கண்ணகிக்கு, கோவலன், மாதவிக்கு பிறந்த குழந்தையோட பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கு பிறந்த குழந்தையோட பேர் வந்து மணிமேகலா அப்படிங்கிறாங்க. இந்த கோவலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா கோவலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறவா பண்பினன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மறவா பண்பினன், மறவா பண்பினன், கருணை மறவன், கருணை மறவன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பேர். அதே மாதிரி கோவலன் வந்து கொல்லப்பட்டதுனால கண்ணகி வந்து பாண்டியன் மன்னன்கிட்ட போய் முறையிடுறதும், தவறாக தீர்ப்பு சொன்னதாக யானை அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் நீத்துட்டார். அரசவையே வந்து உயிர் நீத்துட்டார். கண்ணகி போய் தன்னுடைய கணவனை வந்து நீங்கள் தப்பாக கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்கும்போது யானை அரசன் யானை கல்வன், நான் தான் நீதி சொன்னேன், நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை வந்து அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா மாச்சுக்கிறாரு. அதே மாதிரி மணிமேகலாவுக்கு பற்றி அப்படின்னா ஒரு பெண்ணை முன்னு இருக்கு, கணிகை மகள் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. மணிமேகலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிகை மகள், கணிகை மகள் என அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலா. மணிமேகலா இல்லை மணிமேகலை, கணிகை மகள் என அழைக்கப்படுவதுன்னா இவங்க தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் நூல். சீவக சிந்தாமணியில் விருத்தப்பாவில், தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய
தோன்றிய முதல் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீவக சிந்தாமணி தான். இதை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். இது சீவக சிந்தாமணி இதை பார்த்து தலைவன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவகன். எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியே திருத்தக்க தேவர். தமிழில் விருத்தப்பாலான முதல் நூல். இதனுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சீவகன். அடுத்து வளையாபதி குண்டலகேசி. இந்த வளையாபதி குண்டலகேசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடியது தான். ஐம்பெருங்காப்பியங்களில் வளையாபதி குண்டலகேசி இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணம் அப்படின்னா வந்து சோழ பேரரசு தோன்றிய காலத்திலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பராமாயணம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கம்பராமாயணத்தில் நம்ம யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ராமன், குகன், சீதை, லட்சுமணன் இவங்களை பற்றி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது கம்பராமாயணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லிபாரதம். சீவக சிந்தாமணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வளையாபதி குண்டலகேசி சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் ஐம்பெருங்காப்பியங்களில் வரக்கூடியது. அடுத்து வந்து கம்பராமாயணம் சொல்லி பார்த்தோம். கம்பராமாயணம் வந்து சோழ பேரரசு காண்டத்திலிருந்தே வந்து பண்ணது. கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வந்து எழுதியிருக்காரு. கம்பர். கம்பராமாயணத்தில் எழுதுனது கம்பர். அடுத்து வில்லிபாரதம். வில்லிபாரதத்தை எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லிபாரதம் தான் இந்திய மொழிகள் அனைத்திலுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்லிபாரத்துடைய மூல நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழியில் வியாசர் எழுதிய பாரதம். வடமொழியில் வியாசர் எழுதிய பாரதத்தை அடிப்படையை வச்சுதான் வில்லிபாரதம் தமிழில் தொகுக்கப்பட்டது. இந்திய மொழிகள் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதில் சொல்லக்கூடிய ஒரு அறக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை வெல்லும் தீமை தோற்கும் என்பதே இதனுடைய மைய கருத்து. நன்மை என்னைக்குமே ஜெயிக்கும், தீமை வந்து தோத்துரும் அப்படிங்கிறாங்க. வில்லிபாரதத்தில் மிக முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை என்னும் அறக்கருத்தை, வில்லிபாரதம் பொறுமை என்னும் அறக்கருத்தை தர்மன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனன் வந்து வில்லிபாரதத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த கதையில துரியோதனன் வந்து அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன். தீங்கொரு வடிவமாம் தீங்கொரு வடிவமாம் தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன் அப்படின்னு சொல்லிட்டு திறன் சுயோதனன் அப்படின்னு துரியோதனை அறிமுகப்படுத்தக்கூடிய காட்சியில வில்லிபுத்திரன் இந்த மாதிரி சொல்றார் கதையில. தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தமிழ் இலக்கியங்கள் மூலமாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இன்னும் அதிகபட்சமாக வந்து ஒவ்வொன்று வாழ்வியல் நெறிகள் அதிகமாக எடுத்து சொல்லுது. இது நம்ம அந்த திருக்குறள் வகுப்பு பார்க்கும்போது நம்ம அதில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு திருக்குறளில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கு, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம அதில் நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் வந்து வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது முடிஞ்சுது. இதில் அதிகமாக ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது. இந்த வளையாபதி குண்டலகேசி கம்பராமாயணம் வில்லிபாரதம்லாம் வந்து இந்த மேட்டரே நமக்கு போதுமானதாக, வேறு ஒன்றும் ரொம்ப டீப்பாகலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இன்னும் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.